பேச வேண்டி இருக்கிறதுனால நான் சுருக்கமா நான் சொல்றேன். காதியானி தௌஹீது ஜமாத்தை விட சிறந்தது ஏன்னு சொன்னா, அவனும் காபிர் தான், எந்த சந்தேகமும் இல்ல. அண்ணனும் காபிர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் இன்னைக்கு சொல்லல, இது நான் 16 வருஷத்துக்கு முன்னாலே கடையநல்லூர் கூட்டத்தில் சொன்னதுதான், விவாதத்திலையும் சொன்னதுதான். என்ன வேற என்ன வேணும்? காபிர் எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிக்கிட்டு சஹாபாக்களை திட்டலாம், ரசூலுல்லாஹ்வை முஷ்ரிக்னு சொல்லலாம். நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய ரசூலையே ஷிர்க் செஞ்சாங்க, 13 வருஷமா ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லக்கூடியவன் எப்படிங்க முஸ்லிமா இருக்க முடியும்? சத்திய சஹாபாக்களை உமர் போன்றவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, ஹவுதுல் கௌதர்ல தண்ணி கிடைக்காது, மார்க்கத்தை மாத்தி போட்டவர், இப்படியெல்லாம் பேசினார். சத்திய சஹாபாக்களையும் அண்ணலம் பெருமானாரையும் இதையெல்லாம் இவ்வளவு வசைபாடிக்கிட்டு குர்ஆன் ஹதீஸ் சொன்ன உடனே முஸ்லிமா எப்படி அங்கீகரிக்க முடியும்? இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, சூனியத்தில் ஒரு கெடுதி செய்ய முடியும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள். எங்களையும் உங்களையும் சொல்லுகிறார். அவர்களை பின்பற்றி தொழுதால் கூடாது. இப்ப எங்களை பற்றி இவ்வளவு ஆணித்தரமா முஷ்ரிக்கு காபிர்னு சொல்லக்கூடிய ஆளுக இவ்வளவு ஏடாகூடமான வேலைகளை செஞ்சிருக்கக்கூடியவன் நம்ம எப்படி முஸ்லீம் ஒரு மூமின் ஏத்துக்கிறது? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் காதியானியும் காபிர் தான், அண்ணனும் காபிர் தான். இந்த ரெண்டு நான் அண்ணன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி, எனக்கு அண்ணனும் இல்ல அண்ணனும் இல்ல. ஆனா ரெண்டு காபிர்ல என்ன வித்தியாசம்? ஒரு காபிரு அல்லாஹுடைய ரசூலாகிய நபியுடைய இறுதி நபித்துவத்தை மறுத்துட்டு தன்னை நபியாக பிரகடனப்படுத்தான், நபியை அங்கீகரிச்சான், ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்டான். ஆனா நானும் நபின்னு சொன்னான். அவன் சுயமா ஒரு மரியாதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணான். இந்த காபிர் என்ன சொன்னா? இவர் செய்யற வேலை என்ன? ரசூலுல்லாஹ்வையே முஷ்ரிக்காக ஆக்கி காட்டிட்டார். அப்ப காதியானி ரசூலுல்லாஹ்வை எந்த காலத்திலும் முஷ்ரிக்னு சொல்லல. அவர் இறுதி நபி இல்ல, அவர் ஒரு நபி, நான் அவருக்கு நிழல் நபி என்ன நம்மளா சொன்னாங்க இருக்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல, அவனும் சுத்த காபிர் தான். அதே நேரத்தில் நபியை அங்கீகரிப்படுத்தல, கேவலப்படுத்தல, முஷ்ரிக்காக காட்டல. நான் நினைக்கிறேன் அநேகமா அந்த காதியானி ஜமாத்தில் போய் சேர்ந்த இந்த பழைய தௌஹீது ஜமாத் சகோதரர்கள் விளங்கி இருப்பாங்க, தௌஹீது ஜமாத்து மோசம், இதுக்கு அது பரவாயில்ல. அவங்க இன்னொன்னு அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்து வர்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு போயிருப்பாங்க. இங்க போனா என்ன சொல்றானுங்களோ, நேத்து வரைக்கும் இப்படிலாம் பேசியிருக்கிறோமே. இல்லை சகோதரர்களே, அப்படி மாறி போனவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தௌஹீது ஜமாத்து எங்க இயக்கம் அல்ல, அல்லாஹ் ரசூல் கொண்டு வந்தது. எத்தனைதான் பாவங்கள் செய்திருந்தாலும் கூட நீங்கள் உணர்ந்து கை சேதப்பட்டு திரும்பி வருவீர்களேயானால் இந்த மார்க்கம், இந்த இயக்கம், இந்த சமுதாயம் உங்களை ஏற்கும். ஆகையினால சங்கடப்பட்டு இனிமேலும் எப்படி இருக்கிறது, இனிமேல் போனா என்ன பேசுவானோ வேண்டியதில்லை. மௌத்திற்கு முன்னால் மாற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சகோதரர்களை வேறு ஒரு இயக்கத்திற்கு போய் இதை விட மோசமாகி இன்னொரு இடத்திலே மாட்டி முழிப்பதை விட சத்திய இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஆக இந்த முன்னால் மாறி போனதற்கு காரணமே இவர்கள் எடுத்து வைத்த ஏடாகூடமான கொள்கைகள். சகோதரர்களே, ஒரு சில கொள்கைகளை நான் உங்களுக்கு எடுத்து பார்க்கிறேன். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், இது கியாமத்து வரைக்கும் இருப்பதாக ஹதீஸுடைய அர்த்தங்களும் நமக்கு காட்டுகிறது. மக்கள்ல சில பேர் வருவான், அவன் பேச்சு ரொம்ப உலக விஷயத்தில் ரொம்ப அழகா இருக்கும், உங்களை வசீகரிக்கிற மாதிரி பேசுவான், தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ் நிறைஞ்சிருக்கிறது மாதிரி வெளியே காட்டவும் செய்வான். அவன் மகாஃபிராடு அல்லாஹ் சொல்றான். இப்படி சில பேர் வருவான், மகா மோசமானவன். விவாத